ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் புகழ் பேசுகிறேன். இது உங்கள் எம்சி தமிழ் கேமிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி வெறும் கையிலேருந்து ஆர்மர் வரைக்கும் டைமண்ட் ஆர்மர் வரைக்கும் போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் டே 15 வரைக்கும் இருக்கும். இது நான் டே 1 போட போகிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம வீடியோ முதல் போடுறேன். இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் முதல் போட ஆரம்பிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தேன், இந்தமாரி போடு, உனக்கும் போட விருப்பம் இருக்கும் அப்படின்ட்டு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. லோடிங். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்களுக்கு எந்த கேம் விளாட்ணும் கூட எந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அந்த கேம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நான் கிராணி கூட எடுத்து போடலான்னு இருக்கேன். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கமெண்ட்டில் கிராணி விளாட்லாமா அப்படின்னு கேளுங்க. ஃப்ரீ ஃபயர் கூட விளாட்லாம். நீங்கள் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த மட்டும் ஸ்கிப் பண்ண முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் ரொம்ப டைம் ஆகும். லோடிங்க்கே 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வந்த உடனே நம்ம தண்ணி உள்ள இறக்கி விட்டானுங்க. எங்கே இறக்கி விட்ருக்கானுன்னு பார்த்தா என் ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது. முதல்ல எடுத்தால் நம்ம மரத்தை வெறும் கையிலே உடச்சிக்கலாம். இப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இந்த மரத்தை வெட்டி இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அதை வச்சு தான் ஆயுதங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு ஒரு 4-5 மரம் உடைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இந்த மரத்து இருக்குல்ல, இது நார்மல் வுட்டாக மாற்றிக்கலாம். மொத்தமாகவே நார்மல் வுட் மாற்றிட்டு கிராஃப்டிங் டேபிள் 1 மட்டும் செஞ்சுட்டு ஸ்டிக்கு மொத்தமாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 வுட்டு மட்டும் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு ஆயுதங்கள் மொத்தமாக செய்ய முடியும். இப்போ நம்மளுக்கு ஆயுதங்கள் முதல் எடுத்தோடனே நம்மளுக்கு உட் பிக்கேக்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். அவ்வளோதான், மீதி எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டோனை உடச்சி கோகல் ஸ்டோன் உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோகல் ஸ்டோன் உடச்சி அதை வச்சு தான் மீதி அதில் ஸ்டோன் பிக்கேக்ஸ் அந்தமாதிரி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மர பிக்கேக்ஸை விட ஸ்டோன் பிக்கேக்ஸ் தான் ரொம்ப பவர் ஃப்ரெண்ட்ஸ். 40% ஸ்டோன் பிக்கேக்ஸ் தான் ரொம்ப பவர். நம்மளுக்கு இப்போ மீட்டு கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி உள்ள இறக்கி விட்டானுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பண்ணி குட்டியாச்சு, கறி போட்டாச்சு. சாரி பண்ணி. இப்போ நம்ம போயிட்டு விட்டு கோகல் ஸ்டோன் எடுக்கலாம். இந்த கோகல் ஸ்டோன் நம்ம மண்ணு கடையிலையும் போய் எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம். அது நம்ம உட் பிக்கேக்ஸ் மட்டும் தான் வச்சு உடைக்க முடியும். நார்மல் கையில் வச்சா இது கோகல் ஸ்டோன் வராது. எனக்கு தெரிஞ்சு இதில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் அப்படியே ஒரு க்ரீனியாக பாசை பிடிச்ச போல இருக்குது. நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சதே தான் நினச்சி நீ நினச்ச போல நினச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோகல் ஸ்டோன்னா இருங்க காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு மண்ணு கடையிலே நம்ம போய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், குகையத்தை எடுத்துக்கலாம். இதோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோகல் ஸ்டோன். இது ஒரு 2 படி போயிட்டு இங்கேருந்து அப்படியே வெட்டிக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை உடச்சி முடிச்சுட்டு நம்ம உட் பிக்காக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம டைமண்டுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன போல் ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரில். இதை வச்சு இங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போதைக்கு இது வேணாம், ஸ்வாட் வேணாம். ஓகே, ஆக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஸ்வாட் மட்டும் வேண்டவே வேணாம். ஏன்னா ஸ்வாடுன்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நாயை இது பண்ணிக்கலாம். ஓ, நம்ம ஆடு தேடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு செட்டு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நரி கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆடை வெட்டி அது 3 ஆடு வெட்டி அதுக்கிட்டேருந்து உள் வாங்கணும். நம்ம அதை வச்சு தான் நம்ம இப்போ பெட்டு செய்யணும். நைட் ஆகிறதுக்குள்ளே பெட்டு செஞ்சு முடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்ம ஜாம்பிங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே போல் மைண்ட் கிராஃப்ட் கேமிங் விளையாடுவீங்கன்னா சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்ட் மல்டிப்ளேயர் போனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கு. ஆனால் நம்ம ஸ்கெலிட்டன் கிட்டேருந்து போன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடு தேடிடலாம். ஆடு 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 எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடுங்களை தண்ணி பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆடுங்களை தேத்துக்குள்ளே நைட்
அப்புறம் எத்தனை தெரியல. மாடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம கிட்ட இருக்க தோலை வச்சு நம்ம இதுவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆர்மர் செய்யலாம். அந்த ஆர்மர் ஆனால் ஸ்ட்ராங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன் வச்சு ஒரு ஆர்மர் செய்ய முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சிம்பிளாகவும் எடுத்துடலாம், இதுவும் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கே டைமண்டுக்கு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் ஆடே காணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போச்சு ஆடு? ஆடு 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 வா வா வா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. ரெண்டு ஆடு. நம்ம ஆக்ஸ் வச்சு அடிச்சோன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. எங்கே ஆடுப்போம்? ஆடு 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 இல்லை, அதை போட்டு தட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆடு. இது ஒரே கலரில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டே அடிதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. கரெக்டாக அடிச்சேன் பாருங்க. நம்ம இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கணும். கிராஃப்டிங் டேபிள் இதோ இருக்கு. கிராஃப்டிங் டேபிள் இதோ இங்கே வச்சிடலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேவ் தான் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒயிட் கலர் பெட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் பெட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு முதல்ல இப்போ ஒரு குகை தேடணும். குகை தேடினா மட்டும்தான் குகையை வச்சு வேற ஒன்று செய்யறதுக்கு. குகையை வச்சு நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக யூஸ் ஆகிறதுக்கு குகை. அப்படி நீங்கள் ஒரு ப்ரோ போல் விளாடணுன்னு வச்சுங்க. நீங்கள் குகையை தேடணும்னா எதுவும் தேடணும், அப்படியே அல்ட்ரா போல் அப்படியே கீழே தேடினே போனால் கிடச்சிடும். அடுத்த வாட்டி உங்களுக்கு எலக்ட்ரா வரைக்கும் போடனா கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாட்டி உங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் தீவு போல இருக்குது. தீவில் நிறைய லூட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அடியில் ஊனி போன போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு இது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான நெதரேட் ஆர்மர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைமண்ட் ஆர்மர் கூட கிடைக்கலாம். அது நம்ம லக்கை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நான் முதல் டே முடிக்கணும்னா நான் வில்லேஜை தேட வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வீடு கட்டிடலாமா ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல் நம்ம வீடு கட்டலாம். ஆனால் இப்போ ஆடுங்களை தேடி முடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஆக்ஸ் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டு ஐயோ மறந்து போயிட்டுருப்பேன். மீட்டு இல்லை நம்ம செத்துட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக நம்மளுக்கு மீட் இல்லை. ஐயோ மீட்டு காலி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாக போகிறோம் போல். ஆடு நல்ல வேலையாக வந்து நீ 1 2 அவ்வளோதான். பார்த்தீங்கள்ல ஆடோட பவர். மீட் தோர்க்கா ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5 மீட் தான் இருக்குது நம்மகிட்ட. குதிரையில் போய் சவாரி பண்ணி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு. ஆனால் குதிரையில் போனால் தான் நம்மளுக்கு காலில் அடிப்படாமல் இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு இது போகாமல் இருக்கும். லைஃப் கம்மியாகாமல் இருக்கும். குதிரை எங்கே இருக்குது? ஓக்கு ஃப்ரெண்ட்ஸ். குதிரை மேலே ஏயாச்சு. ஸ்ட்ரைட்டாக போ ஃப்ரெண்ட்ஸ். குதிரை நம்மளை கை விட்டுருச்சு. பரவாயில்ல, குதிரை கை விட்டாலும் நம்மளை கை விட்டுறக்கூடாது. கேவை கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி இடத்துலலாம் நம்மளுக்கு கோர் கிடைக்கும். கோரை தான் நம்ம லைட் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். லைட் இருந்தால் தான் நைட்டு சர்வே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் மீட் செம்ம சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தான். அதுதான் 2 லைஃப் இது பண்ணணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மலை இருக்குது அப்படின்னா அங்கே குகை இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம வில்லேஜ் தேடணுன்னா மலை மேலே ஏறி வில்லேஜ் தேடணும். நைட்டாக போகுது போல். அப்போ இதோ டே 1 முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். டே 1 10 நிமிஷம் வர போகுது. இல்லை இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பே இல்லை. இப்போ எதிக்க முடியும். மேகம் மறைச்சிட்டு இருக்கு சூரியனை. இப்போ நம்ம போய் கேவை தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். கேவை தேடத்தும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். கேவை தேடணும்னா ப்ராப்ளத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். கேவை காணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மலை மேலே தான் ஏறி போகணும். இப்போ அவ்வளோதான்
ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் குகை இருக்கும், நான் குகையை காணும். சரி இப்போ நம்மளுக்கு குகை இல்லை, இப்போ நம்ம மண்ணுக்காட்டில் தான் வீடு கட்டணும். இப்போ நம்ம மைனிங்கு போகலாமா? மைனிங் போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. இது நம்மளுக்கு தெரிஞ்ச குறியீடு. இங்கே வந்தால் தான் நம்ம இடம் இருக்கும்னு அர்த்தம். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நோண்டிக்கிட்டே போகலாம் ஆழத்துக்கு. வில்லேஜ் எடுத்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் எடுத்தால் கஷ்டம்தான். கோகல் ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கோகல் ஸ்டோன் கிடச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இது பண்ண முடியும். சர்வே பண்ணதுக்கு கோகல் ஸ்டோன் கன்ஃபார்ம் வேணும். ஏன்னா கோகல் ஸ்டோன் வச்சு தான் நம்ம இது செய்யணும். ஆயுதங்கள்லாம் ஆக்ஸு பிக்காக்ஸு அதெல்லாம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் மைனிங் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முதல்ல தேடணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு இது இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. அப்படின்னா இங்கே எங்கேயும் பக்கத்தில் தான் வில்லேஜ் இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு இப்போ அது தேவையில்லை. இப்போ நம்ம மைனிங் தான் போகணும். நம்மளுக்கு கோர் கிடைக்கணும். கோர் கிடச்சா தான் லைட்டு. இல்லைனா நைட்டில் அப்படி இருட்டில் அது இருச்சோடியாக தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தேட்டு போனால் லைட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லைட்டுனா என்னன்னு தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இப்போ நம்ம எந்த கேம் விளாட்லான்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போ குகை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம கல்லாக இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இப்போ இந்த ஸ்பீட் பூஸ்டர் ஆட்டம் போகலாம். ஆனால் லைஃப் குறையும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீட் பூஸ்டர் போட்டால். ஃப்ரெண்ட்ஸ் அந்தமாரி மலையில் கூட இது கோருக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் லாவா இருக்குது போல் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, தண்ணி கடியிலே லாவா. சூப்பர். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு நமக்குன்னு ஒன்று கண்ணுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தண்ணிக்கு மேலே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு காற்று தேவை. பின்னாடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காற்று. ஃப்ரெண்ட்ஸ் நைட்டாக போகுது போல். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டாக போகுது. அதனால் இப்போ நம்மளுக்கு டே முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்மளால் கோர் கண்டுபிடிக்க முடியும் போல் ஃப்ரெண்ட்ஸ். டே 2 வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தூங்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்த தேடணும். சொல்லுங்க, இங்கேயே தூங்கலாம். தூங்கிட்டால் நம்மளுக்கு ஜாம்பி எதுவும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வீடியோ முடிய போகுது. சன்ரைஸ் நல்லா இருக்குல்ல? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆலில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது தூங்க முடியல? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.